வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாட் டு யூ மீன் பை அசஸி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7, கேட்டகரிஸ் ஆஃப் அசஸிஸ், வாட் இஸ் பர்சன் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 படி பார்க்கலாம். வாட் இஸ் அசஸி? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7. அசஸி அப்படிங்கிறவங்க ஒரு பர்சன் தான் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு அசஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பர்சன் தான் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு வரி கட்டுறதுனாலையும் அவர் அசஸி. அதே சமயம் மற்றொருவர் ஏர்ன் பண்ண இன்கம் தன்னுடைய பெயர்ல அசஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பவும் அவர் வந்து அசஸியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். கேட்டகரிஸ் ஆஃப் அசஸி. அசஸியை நம்ம ஆர்டினரி அசஸி, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி, டீம்டு அசஸி, அசஸி இன் டிஃபால்ட்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். ஆர்டினரி அசஸி, a person who is liable to pay tax on their own income. அதாவது ஒரு பர்சன் சம்பாதிக்கிறாரு, அவர் சம்பாதிச்ச வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டுறாரு அப்படிங்கும் பொழுது அவரை ஆர்டினரி அசஸி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ராஜேஷ் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. அவர் வந்து ஒரு 15 lakhs சேலரி வாங்குறாரு ஆன்யூவலி. இப்போ அந்த 15 lakhs சேலரிக்கு அவரு தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும், டேக்ஸும் வந்து பே பண்ணணும். ஸோ அவரை ஆர்டினரி அசஸி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அண்டர் செக்ஷன் 160 என்ன அப்படின்னா, a person who is liable to pay tax on behalf of another person. அதாவது ஒரு பர்சன் மற்றொரு பர்சனுக்கு பதிலாக டேக்ஸ் பே பண்றாரு அப்படின்னா அப்ப அந்த பர்சனை வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஏஜென்ட்ஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ். இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் வந்துட்டு ஒரு லோக்கல் ஏஜென்ட் வந்துட்டு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுது அவரை ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்டியன்ஸ் ஆர் ட்ரஸ்டீஸ். இப்போ வந்து ஒரு மைனர் சைல்டு இருக்காங்க, அந்த மைனர் சைல்டுக்கு இன்கம் வருது, பட் அந்த மைனருக்கு வந்து ஒரு கார்டியன் இருக்காங்க. அந்த கார்டியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்டியனுடைய பேரில் தான் வந்துட்டு இன்கம் அசஸ் பண்ணி டேக்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்கேன். Meera is the guardian of her 10-year-old nephew who inherited rental property generating 8 lakhs annually. Since the minor cannot be assessed directly, Meera becomes the representative assessee for that income. அதாவது இங்க மீரா அப்படிங்கிறவங்க ஒரு கார்டியனா இருக்காங்க. ஒரு 10 வயசு பையனுக்கு கார்டியனா இருக்காங்க. அந்த பையனுக்கு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா வந்துட்டு ரெண்டல் இன்கம் வருது. ஸோ அந்த மைனர் பர்சனை வந்துட்டு டேக்ஸ் பண்ண முடியாது. பட் அந்த மைனருக்கு கார்டினா மீரா இருக்காங்க. ஸோ அந்த மீரா அவங்களுடைய மீராவை தான் வந்து அசஸியாக வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி கன்சிடர் பண்ணுவாங்க. மீராவுக்கு தான் வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு லயபிலிட்டியும் வரும். Deemed assessee section 161. When an assessee is treated as if they were the assessee for someone else's income, trustees and legal representatives fall here. இப்போ ஒரு பர்சன் மற்றொரு பர்சனுக்கு ட்ரஸ்டியாகவோ அல்லது லீகல் ரெப்ரசன்டேட்டிவாகவோ இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள தான் வந்துட்டு டீம்டு அசஸியாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இங்கே சுரேஷ் வந்துட்டு இறந்துடுறாரு, அவருக்கு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அல்லது லீகல் ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா அனில் தான். ஸோ இப்போ அனில் தான் வந்துட்டு டீம்டு அசஸி. சுரேஷ் வந்து பே பண்ணக்கூடிய அந்த டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனில் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். ஹி ஹேஸ் டு பேர் த டேக்ஸ் அமௌண்ட். அசஸி இன் டிஃபால்ட் செக்ஷன் 201. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு டிடிஎஸை பிடிக்கல அல்லது பிடிச்ச டிடிஎஸை வந்துட்டு பே பண்ணலை அல்லது அட்வான்ஸ் டேக்ஸை வந்து பே பண்ணலை. இந்த சுச்சுவேஷனில் யாரை வந்துட்டு அசஸி இன் டிஃபால்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏபிசி பிரைவேட் லிமிடெட் பேஸ் ₹50,000 ரெண்ட் மந்த்லி பட் டஸ் நாட் டிடக்ட் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194I. The company becomes an assessee in default and is liable for the TDS amount plus interest under section 201 subsection 1 and 201 subsection 1A. இப்போ ஏபிசி பிரைவேட் லிமிடெட் வந்து மாசானா வந்துட்டு ரெண்ட் பே பண்ணுறாங்க 50,000 ரூபாய். ஆனால் அந்த 50,000 ரூபாய்க்கு வந்துட்டு அவங்க டிடிஎஸை பிடிக்காம விட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பிடிச்சிருக்கணும், பிடிக்காம விட்டுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த கம்பெனியை தான் வந்துட்டு அசஸின் டிஃபால்ட்டாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் வந்துட்டு அமௌண்ட் டேக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணணும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தி.
What is person? Section 2, subsection 31. Under the Indian Income Tax Act 1961, the term person is a wide, inclusive legal concept that covers not only natural human beings but also various artificial entities that can earn income and are liable to tax. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு நேச்சுரல் ஹியூமன் பீயிங் மட்டும்தான் வந்துட்டு பர்சனாக ட்ரீட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஹூ ஆர் ஆல் ஏர்னிங் இன்கம் அண்ட் லேபிள் டு பே டேக்ஸ் அவங்களையும் வந்துட்டு பர்சன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொண்டு வருவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அ கம்பெனி, அ ஃபர்ம், அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் எ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அ லோக்கல் அத்தாரிட்டி and every artificial juridical person not falling under any of the above. இவங்க எல்லாமே வந்துட்டு பர்சன் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறவங்க ஒரு நேச்சுரல் ஹியூமன் பீயிங் தான், irrespective ஆஃப் த ஏஜ், ஜெண்டர் ஆர் மென்டல் கெப்பாசிட்டி. அவங்க வந்து ஒரு ஃபாரினர்ஸாக இருக்கலாம், ரெசிடென்ஸாக இருக்கலாம், அல்லது நான் ரெசிடென்ஸாக இருக்கலாம், அல்லது ஈவன் எ மைனர் சைல்டாக இருக்கலாம், பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டாக கூட இருக்கலாம். பட் தே ஆர் ஸ்டில் ட்ரீட்டட் as an individual. If they earn income like salary, business or profession, house property, capital gains or any other sources of income அவங்களுக்கு generate ஆகுது அப்படின்னா still they are treated as a person and they are assessed for income tax purpose. இங்க உதாரணத்துக்கு ரமேஷ் வந்துட்டு ஒரு salaried employee, he will be treated as a person under section 2 subsection 31. அதே சமயம் a minor child வந்து பார்த்தீங்கன்னா earning income from a bank account, example interest, is also a person for tax purpose. ஒரு மைனர் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால இன்கம் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மைனர் சைல்டு இஸ் ஆல்சோ ஏ பர்சன். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அல்லது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் தட் ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் is assessed as a Hindu undivided family. For example, Srinivasan HUF earning rental income from a jointly owned house. The house itself is the taxable person, not the individual members. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா jointly owned by the members. ஸோ அதை வந்து ஒரு HUF-ஆ வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. Company section 2 subsection 17. Company is actually defined under section 2 subsection 17, but section 2 subsection 31 படி they are treated as a person. Company அப்படின்னா Indian company, foreign company, corporations, statutory bodies and even sometimes in some context limited liability partnership is also treated as a company. கம்பெனில எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அதாவது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் from their business or profession they are accessible for that profits and gains. உதாரணத்துக்கு டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. They are treated as a person because they are liable to tax on its business income. Firm section 2 subsection 23. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் firm which is actually structured under the Indian Partnership Act 1932 or any other applicable law. So income tax act padi they are treated as a separate person and they are assessable on the profits and gains from their business or profession. A firm is distinct from the individual partners, though partners may have further tax on share of profits as per the act. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு செப்பரேட் பர்சனாக தான் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are separately accessible on the share of profit they are earning from the business. ஸோ பார்ட்னர்ஸ் வந்துட்டு செப்பரேட்டாக அசஸ் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பர்சனாக வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் ஆங்கிளில். உதாரணத்துக்கு கணேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறவங்க a partnership firm of chartered accountants. The firm is the person assessed on its professional fees. கணேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பர்சனாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸில். அதே மாதிரி கணேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறத ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக வந்து இன்கம் டேக்ஸில் அசஸ் பண்ணுவாங்க. Association of persons and body of individuals section 2 subsection 31.
இந்த ஷார்ட் ஃபார்ம்ல ஏஓபி அண்ட் பிஓஐ அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் ஆல் ட்ரீட்டட் அஸ் ஸ்பெஷல் என்டிட்டிஸ் பில்ட் அரவுண்ட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆக்டிங் டுகெதர் ஃபார் எ காமன் பர்பஸ் யூஸ்வலி டு ஏர்ன் இன்கம். அதாவது இந்த ஏஓபி அண்ட் பிஓஐ அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ். எதுக்காக அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஒரு காமன் பர்பஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆவாங்க. எதுக்காகனா டு ஏர்ன் த இன்கம் தான். உதாரணத்துக்கு ஏஓபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா எனி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார்ம்டு ஃபார் எ காமன் பர்பஸ் அண்ட் ஏர்னிங் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளப், கன்சார்ஷியம், ஜாயிண்ட் வெஞ்சர். அதே மாதிரி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு a group of individuals but not HF or not firm who come together and earn income as a body. There is no requirement of registration. Even informal groups can be treated as AOP or BOI if they function like an entity. உதாரணத்துக்கு a group of doctors forming an unregistered clinic association sharing profits may be treated as an association of persons. A person under section 2 subsection 13. அதே ஸ்போர்ட்ஸ் கிளப் ரிசீவிங் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அண்ட் மேட்ச் ரிலேட்டட் இன்கம் அப்படின்னா they may be assessed as income under the category of AOP. இதே லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்களும் வந்து பர்சனில் தான் வருவாங்க. லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் பாடிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், போர்ட் ட்ரஸ்ட் எக்ஸெட்ரா கிரியேட்டட் பை ஸ்டாட்யூட் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஈவன் இஃப் தே ஆர் நாட் ஃபார் ப்ராஃபிட் எனி இன்கம் தே ஏர்ன் மேக்ஸ் தெம் எ டாக்ஸபிள் பர்சன். அவங்க வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்காங்க அப்படின்னாலும் இஃப் தே ஆர் ஏர்னிங் இன்கம் லைக் ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீஸ் இதெல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது இன்கம் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள வந்து ஒரு பர்சனாக தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க லைக் லோக்கல் அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை முனிசிபல் கார்பரேஷன் ரிசீவிங் ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் மார்க்கெட் ஷாப்ஸ், இட் இஸ் அ பர்சன் liable to tax on such income. Artificial juridical person அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா it is a legal entity created by law not by nature that can be sue or be sued and hold property. For example, statutory corporations, trust, cooperative societies, universities, unincorporated associations treated as separate entities. If such entity earns income, it is treated as a person under section 2 subsection 31. உதாரணத்துக்கு a public sector corporation like state electricity board treated as an artificial juridical person. அதே மாதிரி a cooperative society carrying on business and earning profits அவங்களையும் வந்துட்டு ஒரு பர்சனாக தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் அசசினா என்ன, கேட்டகரிஸ் ஆஃப் அசசிஸ் அண்ட் பர்சன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போ எனக்கு தேவை. தேங்க்யூ.